அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு மாதிரி தேர்வு இன்றைக்கு நாம் காணலாம். இன்றைய முதல் கேள்வி, ஆரியர்களின் பூர்வீகம் 1 மத்திய ஆசியா. அங்கிருந்து வந்தாங்கன்னு யார் சொன்னார் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முல்லர். ஐரோப்பா வில்லியம் ஜோன்ஸ். ஆர்டிக் பகுதி பாலகங்காதர திலகர். திபெத் பகுதி சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்போ மேற்கூறிய அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி, சப்த சிந்து என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இந்த சப்த சிந்து என்பது இந்தியாவின் வடமேற்கு பகுதி, குறிப்பாக 7 நதிகள் பாயும் பகுதி. இந்த பகுதியை இந்த சப்த சிந்து என்ற பகுதிகளில் தான் ஆரியர்கள் முதல்ல குடியேறினாங்க. அப்போ இந்த வார்த்தையை உருவாக்கியவர் யார்? அவினாஷ் சுந்தரதாஸ் மற்றும் சம்பூரநாத். இவங்க 2 பேரும் தான் இந்த சப்த சிந்து 7 நதிகள் பாயும் பகுதி அப்படின்றத உருவாக்குறாங்க. அடுத்து மூணாவது கேள்வி, காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? இது ரிக் வேதமா, யசுர் வேதமா, சாம வேதமா, அதர்வண வேதமா? இது எந்த வேதம் பார்த்தீங்கன்னா ரிக் வேதம். ரிக் வேதத்துல தான் காயத்ரி மந்திரம் உள்ளது. அது எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து நான்காவது கேள்வி, 1902 யுனைடெட் இந்தியா இதழை ஆரம்பித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் ரொம்ப மிக முக்கியமானவர். ஏன்னா தமிழ்ல முதல்ல செய்தி நாளிதழ், அதாவது சுதேசமித்திரன் தொடங்கியவர் இவர் தான். தி ஹிந்து என்ற பத்திரிகையின் ஆசிரியரும் இவர் தான். தமிழ் நாளேட்டின் தந்தை என்றும் புகழப்படுகிறார். இவர் தான் 1902 யுனைடெட் இந்தியா என்ற இதழை ஆரம்பித்தவர். யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். காங்கிரசின் முதல் மாநாடு 1885 நடைபெற்ற அந்த மாநாட்டில் முதல் தீர்மானம் இது பண்ணியிருப்பார். அடுத்து ஐந்தாவது கேள்வி, ரிக் வேதத்தில் முதன்மை கடவுள் யார்? ரிஷபதேவா, இந்திரன், அக்னி, வருணன்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் தான் மிக முக்கியமான கடவுள். ஏன்னா இவரை பற்றி தான் ரிக் வேதத்தில் அதிகமான பாடல்கள் காணப்படுகின்றன. மேலும் அக்னி இருக்கிறார். அக்னி மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான தூதுவர் அக்னி. அதுக்கப்புறம் விடியலின் கடவுள் உஷா. அதுக்கப்புறம் நீர் கடவுள் வருணன். இவங்கெல்லாம் முக்கியமான கடவுளாகிறாங்க. அதுல முக்கியமான கடவுள் இந்திரனை பற்றிய பாடல்கள் அதிகம் காணப்படுகின்றன. பின்வேத காலத்துல இவங்கெல்லாம் வலிமை இழக்கிறாங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, டேஷ் லிச்சாவியின் இளவரசியான குமாரதேவியை திருமணம் செய்தார். இந்த குமாரதேவியை திருமணம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அவர் தான் லிச்சாவிய இளவரசியான குமாரதேவியை திருமணம் செய்தவர். அதிலிருந்து அவர் மகாராஜாதி ராஜா என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு முன்னாடி ஸ்ரீகுப்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடோத்கஜன் வருவாங்க. அதுக்கப்புறம் 319 கிபி 319 முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி புரிவார். அடுத்து ஏழாவது கேள்வி, நாணயங்களில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய இளவரசி டேஷ் ஆவார். யார்? நாணயங்கள்ல முதல்ல இது பண்ணது யாருன்னா குமாரதேவி, முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி. குமாரதேவியோட உருவம் தான் நாணயங்கள்ல முதலாக பொருத்தப்பட்ட இந்திய இளவரசி ஆவார். அடுத்து எட்டாவது கேள்வி, 9 வட இந்திய அரசுகளையும் 11 குடியரசுகளையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் போரில் வென்றதாக அலகாபாத் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது? யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் சமுத்திரகுப்தர். அதே நேரத்தில் உங்களுக்கான கேள்வி, அவர் தென்னிந்திய படையெடுப்பின் போது காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு பல்லவ மன்னரை வீழ்த்தியிருப்பார். அந்த பல்லவ மன்னரின் பெயர் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 9வது கேள்வி,
சாகர்களை வென்றதால் சாகரி, சாகர்களை வென்றதால் சாகரி மற்றும் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்தன். சந்திரகுப்தர், விக்ரமாதித்தன் இவர் தான் வந்து சாகர்களை அழித்ததால் சாகரி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து 10வது கேள்வி. அர்ஜுனன் மற்றும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த சண்டையை பற்றி பாரவி எழுதிய நூல் எது? இந்த பாரவி என்பவர் என்ன நூலை எழுதியிருக்கிறாரு இந்த கான்செப்ட்ல வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருதார் ஜூனியர், கிருதார் ஜூனியம், பஞ்சதந்திர கதைகள், மேற்கண்ட எதுவும் இல்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருதார் ஜூனியம் என்ற நூலை வந்து பாரவி எழுதியிருக்கிறாரு. 11வது கேள்வி. டேஷ் கல்வெட்டில் ஹர்ஷரின் கையெழுத்து காணப்படுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு, சாரநாத் கல்வெட்டு, பன்ஸ்கோரா, மதுபான், செப்பு பட்டயம். இதுல வந்து ஹர்ஷர் அவருடைய கையெழுத்து காணப்படுகிறதுனா பன்ஸ்கோரா. இந்த கல்வெட்டுல தான் ஹர்ஷரின் கையெழுத்து காணப்படுகிறது. அடுத்து 12வது கேள்வி. இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி யாரை எதிர்த்து நர்மதை நதிக்கரையில் தோற்கடித்தார்? நர்மதை நதிக்கரையில புலிகேசிக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னா வர்த்தமான அரசர் ஹர்ஷவர்தனுக்கும் இடையே நடைபெற்றது. ஹர்ஷவர்தனுக்கும் புலிகேசிக்கும் இடையே நர்மதை நதிக்கரையில போர் நடக்குது. இதுல இரண்டாம் புலிகேசி வெற்றி பெறுவார், ஹர்ஷர் தோல்வியுறுவார். அடுத்து 13வது கேள்வி. புல்லலூர் போரில் இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்தார்? யாருன்னா பல்லவ அரசருக்கும் சாளுக்கிய வம்சத்திற்கும் இடையே தான் இந்த சண்டை நடைபெறும். அப்போ இரண்டாம் புலிகேசி இந்த புல்லலூர் போர்ல யாரை தோற்கடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் மகேந்திரவர்மன். இந்த மகேந்திரவர்மனை தான் வந்து தோற்கடிப்பாரு. யாரு? இரண்டாம் புலிகேசி. இப்போ 14வது கேள்வி. மணிமங்கலம் போரில் முதலாம் நரசிம்மவர்மனால் தோற்கடிக்கப்பட்டவர் அல்லது தடுத்து நிறுத்தப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. மறுபடியும் அவங்க தந்தைக்கு அப்புறம் திரும்ப படையெடுத்து வர்றாரு இரண்டாம் புலிகேசி. அப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற அந்த மணிமங்கலம் என்ற பகுதிகளில் வந்து மகேந்திரவர்மனால் தடுத்து நிறுத்தப்பட்டார். யாரு? இரண்டாம் புலிகேசி. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றாரு? வாதாபி வரைக்கும் போயிட்டு சாளுக்கியர்களின் தலைநகரை அழிக்கிறாரு. இதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு மணிமங்கலம் என்ற ஒரு போர் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி கூறும் செப்பேடு கூரம் செப்பேடு. மணிமங்கலம் போரை பற்றி கூறும் செப்பேடு. அடுத்து 15வது கேள்வி. டேஷ் கல்வெட்டுகள் முதலாம் புலிகேசியின் சாதனைகளை பற்றி கூறுகிறது? முதலாம் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி இல்ல, முதலாம் புலிகேசியின் சாதனைகளை பற்றி கூறுகிறது. பாதமி கல்வெட்டு, பதாமி. அடுத்து 16வது கேள்வி. எந்த பகுதியில் உள்ள கோவில்கள் இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது? பாதமி, அலகாபாத், சாரநாத், ஐஹோலே. என்ன கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஹோலே கல்வெட்டு. 17வது கேள்வி. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு தான் வந்து யார்? சித்தரஞ்சன் தாஸ். அவர் 1923 ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு. அது என்ன கட்சி, யார் கூட சேர்ந்து பண்ணியிருப்பான்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். சித்தரஞ்சன் தாஸ். 18வது கேள்வி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என்று பெயர் மாற்றம் செய்தது யார்? அதுதான் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 19வது கேள்வி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு? எவ்வளவு தொகையை வந்து முதலீடாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி
10 லட்சம் ரூபாயை முதலீடாக செய்கிறாங்க. இதை தொடங்கினவர் 1906 வ.உ. சிதம்பரனார். அடுத்து 20வது கேள்வி. சுதேசி கப்பல் நிறுவனத்திற்கு பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? பாண்டித்துரை மற்றும் ஹாஜி பக்கீர், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், சுபாஷ் சந்திர போஸ். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை மற்றும் ஹாஜி பக்கீர். இவங்க தான் இந்த சுதேசி நிறுவனத்திற்கு பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள். அடுத்து 21வது கேள்வி. வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவனத்தை நிறுவிய நோக்கம் என்ன? வாணிபத்தை வளர்க்க, குறைந்த கட்டணத்தில் பயணம் மேற்கொள்ள, தூத்துக்குடியை மேம்படுத்த, ஆங்கிலேயர்களின் கடல் போக்குவரத்து ஏகாதிபத்தியத்தை கட்டுப்படுத்த. இதற்கான சரியான விடை ஆங்கிலேயர்களின் கடல் போக்குவரத்து ஏகாதிபத்தியத்தை கட்டுப்படுத்த. இதுதான் சரியான விடை. அடுத்த 21வது கேள்வி. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசபி என்பதன் பொருள் என்ன? தியோசபி என்பதன் பொருள் என்ன? ஏ தெய்வீக உரிமை, பி அரசியல் சுதந்திரம், சி தெய்வீக ஞானம், டி ஞானம் மற்றும் அறிவு. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஞானம் என்பதுதான் சரியான விடை. 22வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அல்லது உருவானவை? 1. அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். ஆமா, அது பின்னர் மதன் மோகன் மாளவியா அவர்களால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாறியது. 2. அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்ம ஞான சபை கொள்கைகளை பரப்பியது. இல்லை, அவர் இந்திய சுதந்திர இதுதான் இது பரப்பியது தவிர பிரம்ம ஞான சபையின் கொள்கைகளை பரப்பவில்லை. அப்போ இது தவறாக உள்ளது. அடுத்து 23வது கேள்வி. 1893ஆம் ஆண்டு தியோசபிக்கல் சொசைட்டி பிரதிநிதியாக உலக சமய மாநாட்டில் இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? இந்த தியோசபிக்கல் சொசைட்டி சார்பாக கலந்து கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் இதா செல்பவர் தான் சுவாமி விவேகானந்தர். 24வது கேள்வி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்புல வாதாடினவர் யாரு? சித்தரஞ்சன் தாஸ், C.R. தாஸ் அவர்கள். 25வது கேள்வி. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. 26வது கேள்வி. சாண்டர்ஸ் படுகொலை வழக்கு 23 மார்ச் 1931 லாகூர் இந்த சிறைசாலையில தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் லாலா லஜபதி ராய், பகத்சிங் மற்றும் ராஜகுரு, ரோஷன்லால் மற்றும் ராம் பிரசாத், டி பகத்சிங் மற்றும் ராஜகுரு, பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ். ஆன்சர் இதுக்கு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். மூவரும் தான் தூக்கிலிடப்பட்டாங்க லாகூர் இந்த படுகொலை வழக்கிற்கு. அடுத்து 27வது கேள்வி. அரேபியாவில் இருந்தும் கிரேக்கத்தில் இருந்தும் வாணிப பொருட்களை ஏற்றிக்கொண்டு எண்ணற்ற நாவாய்கள் அதாவது கப்பல்கள் எந்த இடத்தில் செறிந்து கிடந்தன என்று பெருப்புலஸ் என்ற நூல் கூறுகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா முசிறி துறைமுகத்தில் தான் செறிந்து கிடந்ததாக பெரிப்புலஸ் என்ற கிரேக்க நாட்டு பயணி குறிப்பிட்டிருக்கிறாரு. கிரேக்க நாட்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரிப்புலஸ் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். 28வது கேள்வி. புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் இந்திய மருத்துவ முறைகளையும் இந்திய மருந்து வகைகளையும் கையாண்டு மிளகு இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் யார்? முத்தபிலினி, தாலமஸ், ஹிப்போக்ரேட்டஸ், பெரிப்புலஸ். இதற்கு விடை ஹிப்போக்ரேட்டஸ். இவர் மிக சிறந்த ஒரு கிரேக்க மருத்துவர். 29வது கேள்வி.
கீழ்கண்டவற்றுள் சங்க காலத்தை சாராத கல்வெட்டு எது? திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, இதெல்லாம் சங்க காலத்தை சார்ந்த கல்வெட்டு. இந்த கீழ குயில்குடி இந்த பகுதியில் இருக்கிற இந்த கல்வெட்டு சமணர் கால கல்வெட்டு. 30வது கேள்வி, டேஷ் சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம நிர்வாக ஆட்சி முறை பற்றி கூறுகிறது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஆதித்ய சோழன், பராந்தக சோழன். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன். 31வது கேள்வி, மகேந்திரவர்மனின் டேஷ் கல்வெட்டுகள் அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலங்களிலும் களப்பிரர்கள் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த கட்டு? மகேந்திரவர்மனின் முக்கியமான கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு. அப்போ இவங்களதுல இருந்து தான் இந்த பாறை குடைவு, அந்த பாறை குடைவரை கோயில்கள், அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள்லாம் ஓரளவு வளர்ச்சி பெற்றது. சோழர்களின் காலத்தில் கட்டிடக்கலை, அந்த பில்டிங் கட்டிடக்கலை வளர்ச்சி ஒரு உச்ச நிலையை அடைந்தது. இவர்களுடைய கட்டிடக்கலையின் பெயர் திராவிட பாணியிலான கட்டிடக்கலை. 32வது கேள்வி, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்து என்று கூறும் நூல் எது? இதை பற்றி வடவேங்கடம் என்பது திருப்பதி, தென்குமரி கன்னியாகுமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்து என்று கூறும் நூல் தொல்காப்பிய பாயிரம். 33வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சிந்து நாகரிகம் உச்சகட்டத்தை எட்டிய மக்களை பற்றியது. ஆமா, மிகவும் உயரிய நாகரிகத்தை அடைந்தார். வேத கால நாகரிகம் நிலையற்ற ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்த மெய்ப்போர் பற்றியது. இவங்க ஆமா நிலையாக இல்லாமல் இந்த காட்டை அழித்து செய்யும் வேளாண்மை முறையெல்லாம் செஞ்சு நாடோடியாக இங்க நிலையானாங்க. யாரு? வேதகால நாகரிக மக்கள். 34வது கேள்வி, வேதம் என்பது வித் எனப்படும் வேறு சொல்லில் இருந்து வந்தது. அப்போ அதனுடைய பொருள் என்ன? இந்த வேதம் என்பது வித் என்ற சொல்லில் இருந்து வந்தது. இப்போ அதனுடைய பொருள் என்ன? வித் என்பதன் பொருள் என்ன? என்னன்னா அறிவு அல்லது அறிதல் என்று பொருள். அறிந்து கொள்வது, அதான் வேதம். 35வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வேள்வி பாடல்கள் என்று அழைக்கப்படுவது எது? வேள்வி பாடல்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா சாம வேதம். பாடல்களாகவே இருக்கிறது. இதுல தான் இந்திய இசை தோன்றியதாக கூறுகிறார்கள். அடுத்த மிக முக்கியமான கேள்வி, 36வது கேள்வி, புத்தரின் வாழ்க்கையின் 5 முக்கிய நிகழ்வுகளும் அதன் அடையாளங்களும் பொறுத்துக. புத்தருடைய பிறப்பு எந்த பிக்சர் இதுல கரெக்டா பொருத்தப்பட்டுள்ளது? தாமரையும் இருத்தும். இது சரியாக உள்ளது. அவர் துறவரம் சென்றது குதிரை. அவருடைய குதிரையின் பெயர் என்ன? காந்தகா. நிர்வாணம் போதி மரம், ஞானம் பெற்றது. முதல் போதனை தர்ம சக்கர பரிவர்த்தனா, தர்ம சக்கரம் அந்த சிம்பல். பரிநிர்வாணம் அதோட முடிந்ததுன்னா ஸ்தூபி. 37 பொறுத்துக. தீர்த்தங்கரர்கள் ரிஷபா எருது, சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அந்த அந்த சிம்பிள்ஸ். அஜிதா அவருக்கு யானை, சரியாக உள்ளது. மகாவீருடைய சின்னம் சிங்கம். பார்சவநாதர், பார்த்தவல்ல பார்சவநாதர், அவருடைய இது படையெடுக்கும் பாம்பு. இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அந்தந்த அந்த விலங்கு சிம்பிள்ஸ். 38வது கேள்வி, பண்டைய இந்தியாவில் நிலைப்படையை அதாவது ஸ்டாண்டிங் ஆர்மியை வைத்துக் கொண்ட முதல் இந்திய மன்னர் யார்? யார்னா அரியங்க வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர். இவர்தான் முதல்ல இந்த ஸ்டாண்டிங் ஆர்மி, நிலையான ஒரு நிலைப்படையை வைத்தவர். 39வது கேள்வி, டேஷ் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த ஆண்டு? மிண்டோ மார்லி சட்டத்தின்படி 1909ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அடுத்து 40வது கேள்வி, காங்கிரசின் 3வது சர்வாதிகாரி என புகழப்பட்டவர் யார்?
ஒன்று ராஜாஜி, 2 அம்புஜத்தம்மாள், 3வது கஸ்தூரிபாய், 4வது சத்தியமூர்த்தி. யாருன்னா இதில் வந்து அம்புஜத்தம்மாள் தான் வந்து காங்கிரஸின் 3வது சர்வாதிகாரி என்று புகழப்பட்டார். அடுத்து 41வது கேள்வி. நவீன இந்தியாவின் சிற்பி என்று போற்றப்படுபவர் யார்? ஏ இந்திரா காந்தி, பி அப்துல் கலாம், சி ஜவஹர்லால் நேரு, டி ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் தான் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 42வது கேள்வி. டேஷாம் ஆண்டு சென்னையில் மறைமலை அடிகளின் மகளான திருமதி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது. எந்த ஆண்டு நடைபெற்றது பெண்கள் மாநாடு? பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு நடைபெற்றது. 43வது கேள்வி. 1938 பெண்கள் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் வைக்கம் வீரர் ஈவே ரா, அதாவது பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு பெண்ணுரிமைக்காக எழுச்சி உரையாற்றினார். டேஷ் இவருக்கு பெரியார் எனும் பட்டத்தை இந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கினது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார். அவங்க தான் வந்து இவருக்கு, யாருக்கு, பெரியார், ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கினார் வைக்கம் வீரர். அடுத்த 44வது கேள்வி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டேஷ் அவர்களின் பிறந்த தினமாக ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. சமய நல்லிணக்க நாள் யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க தினம். 45வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இதை வந்து காந்தியடிகள் கிலாஃபத் இயக்க மாநாட்டில் தான் வந்து இது பண்ணுவார். அதுக்கப்புறம் பம்பாய் மாகாண தீர்மானம் இது பண்ணோம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920 செப்டம்பர் மாதம். 46வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கத்தின் 3 கட்டங்களில் முதல் கட்டம் என்ன? ஏ அரசு அலுவலகங்களை புறக்கணித்தல், பி பதவிகள் பட்டங்கள் விருதுகளை விட்டு விலகல், சி வேலைநிறுத்த போராட்டங்கள், டி வரி செலுத்த மறுத்தல். இதில் இவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களில் முதல் கட்டம் என்னன்னா அரசு அலுவலகங்களை புறக்கணித்தல். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அப்ப இதுதான் சரியான விடை. 47வது கேள்வி. பின்வரும் எந்த ஒன்று ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கடுமையாக எதிர்க்கப்பட்டது? எதுனா கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ரவுலட் சட்டம். இது 1919ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து கடுமையாக எதிர்க்கப்பட்டது. 48வது கேள்வி. சைமன் குழுவில் இந்தியர்களின் பங்கு என்ன? ஏ சிறிது இந்தியர்கள் இருந்தார்கள், பி அனைவரும் இந்தியர்கள் இருந்தார்கள், சி ஒருவரும் இந்தியர் இருந்தார், டி ஒருவரும் இந்தியர் இல்லை. இந்த சைமன் குழுவில் வந்து இந்தியர்கள் யாரும் இடம்பெறவில்லை. அதனால கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இந்த சைமன் குழு வருகைக்கு. இந்த சைமன் குழு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து லாலா லஜபதி ராய் அவர்கள் தடியடிப்பட்டு உயிரிழந்திருப்பார். 49வது கேள்வி. சைமன் குழுவின் 1930 இந்த அறிக்கையின் பரிந்துரைக்கப்பட்ட முக்கிய அம்சமாக கருதப்படுவது என்னன்னா இந்தியாவுக்கு முழு சுயாட்சி தாமாக வழங்கப்பட வேண்டும், இரட்டை ஆட்சி முறையை இரு நாடுகளும் ஒத்துக் கொடுக்க வேண்டும், இரட்டை ஆட்சி முறையை ஒழித்து மாநில சுயாட்சி வழங்க வேண்டும், இந்திய மாகாணங்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி நியமிக்கப்பட வேண்டும். ஏன்னா இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இரட்டை ஆட்சி முறை ஒழித்து மாநில சுயாட்சி வழங்கப்பட வேண்டும். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்து மாநில சுயாட்சி வழங்கப்பட வேண்டும். 50வது கேள்வி. இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்தியன் மிரர் சரியாக உள்ளது. இந்தியன் மிரர் ஆங்கில பத்திரிகை, இது உருவாக்கியவர் தேவேந்திரநாத் தாகூர். பின்னாடி கேசவ் சந்திரசேன் இதோட இருப்பார். அடுத்து 51வது கேள்வி. அமிர்த பஜார் பத்திரிகையின் முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசிர் குமார் கோஷ். அவர் தான் வந்து இந்த அமிர்தா பஜார் பத்திரிகா என்ற ஆசிரியர்.
அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கிட்டத்தட்ட முதல் பாடத்தில் அந்த பத்திரிகையின் பங்கு அதில் வந்து நிறைய பத்திரிகைகள் பேர் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ஆசிரியர்கள் யாருன்னு கொடுத்துட மாட்டாங்க. அதில் அமிர்தா பஜான் ஒரு பத்திரிகை இருக்கும், அதோட ஆசிரியர் தான் சிஷிர் குமார் கோஷ். 52வது கேள்வி, பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் எந்த அமைதி மாநாட்டில் தயார் செய்யப்பட்டது? முதல் உலக போர் முடிந்தவுடன் இந்த பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் இதாகிச்சு. அது எங்க அமைந்தது, எங்க இது பண்ணாங்க அப்படின்னா பாரிஸ் அமைதி மாநாடு. அடுத்த 53வது கேள்வி, அமெரிக்காவின் வடக்கோ தெற்கோ, வட அமெரிக்காவோ தென் அமெரிக்காவோ ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என்று அறிவித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா மன்றோ. 54வது கேள்வி, நாசிச ஜெர்மனியில் ரகசிய காவல் படை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரகசிய காவல் படை எவ்வாறு அழைக்கப்பட்டது? கெஸ்டாப்போ. 55வது கேள்வி, மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக் கொள்ள அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாக்கிய திட்டம் எது? எதுனா இந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் வந்து கம்யூனிச பாதையில் செல்லக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா கொண்டு வந்த திட்டம் வந்து மார்ஷல் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 56வது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்பது யாருடைய நூல்? இந்த சத்யார்த்த பிரகாஷ் என்பது யாருடைய நூல் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய நூல் தான் வந்து சத்யார்த்த பிரகாஷ். அடுத்த 57வது கேள்வி, செல்வ சுரண்டல் கோட்பாடு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஏ அம்பேத்கர், பி அமர்த்தியா சென், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி காந்தியடிகள். இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு. அடுத்து 58வது கேள்வி, இந்தியாவில் டேஷாம் ஆண்டு பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்டது? இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1854. அதே நேரத்தில் சணல் என்னன்னு கேட்டாங்கன்னா 1855. பருத்தி 54, சணல் 55, 1855. 59வது கேள்வி, கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்லி பள்ளத்தாக்கில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது? போன இதில் சொன்னதுதான் 1855. 60வது கேள்வி, பாமன் ஷா தான் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களின் தம் பெயரை எவ்வாறு பொருத்திக் கொண்டார்? எவ்வாறு பொருத்திக் கொண்டார் பாத்தீங்கன்னா தன் நாணயங்களை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொருத்திக் கொண்டார் பாமன் ஷா. அடுத்து 61வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா, இந்த ஆமுக்த மால்யதா என்ற நூலை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருத மொழியில் எழுதினார் ஆமுக்த மால்யதா. 62வது கேள்வி, முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்தில் சிறந்த முதலமைச்சராக விளங்கினார்? யாருடைய ஆட்சி காலத்தில்? 3ஆம் முகமது, அவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து முகமது கவான் சிறந்த அமைச்சராக விளங்கினார். 63வது கேள்வி, பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவியவர் யார்? பீடார் என்ற இடத்துல மதராசாவை நிறுவியவர் யார்? யாருன்னா டி முகமது கவான் அவர்கள் தான் வந்து பீடார்ல ஒரு மதராசாவை நிறுவியவர். அடுத்த 64வது கேள்வி, அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு எது? எந்த ஆண்டு? ஏ 1677, பி 1686, சி 1687, டி 1688. 1687ல இந்த கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றினார் யாரு? அவுரங்கசீப். அடுத்த 65வது கேள்வி, சிம்மாச்சலம் என்ற இடத்தில் தனது வெற்றியின் நினைவாக வெற்றி தூணை நிறுவியவர் யார்? இந்த வெற்றி துணை நிறுவியவர் யார்? சிம்மாச்சலம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். 66வது கேள்வி, கொத்வால் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து படைத்தலைவர் அல்லது அப்படின்னா கிராமங்கள்ல இருக்கிற காவல்துறை தலைவர். அவர் தான் வந்து கொத்வால் காவல்துறை தலைவர். 67வது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபையின்
காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 224. அடுத்த 68வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸ் மார்ச் 1931 டேஷ் கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த மாநாட்டில்? 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 69வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியல் அமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? எதுனா 1946 டிசம்பர் 13 அதை அறிமுகப்படுத்துறாரு. குறிக்கோள் தீர்மானம். 70வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸ் டேஷ் மாநாட்டில் மொழி வாரியான மாகாணங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதி அளித்தது. எதுனா 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. இந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைவராக இருந்தார்கள்? அவர் தமிழகத்தை சார்ந்தவர். அவர் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. 71வது கேள்வி. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்பதை வலியுறுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். 72வது கேள்வி. டேஷ் என்பவர் சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மா நாராயணன் என்பவர் தான் காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் சர்மா நாராயணன். 73வது கேள்வி. டேஷாம் ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வந்தராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைத்தது. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1957. பல்வந்தரா மேத்தாய் தலைமை. இது என்ன இதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பல்வந்தராய் மேத்தா. 74வது கேள்வி. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் இந்திய அரசாங்கம் 1977 டேஷ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. ஏ. அசோக் மேத்தா, பி. பல்வந்தராய் மேத்தா, சி. எல்.எம். சிங்வி, டி. ஜி.வி. கே. ராவ் குழு. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா. அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறது. 75வது கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 76. எப்போது சென்னை உருவாக்கப்பட்டது? சென்னை மாநகராட்சி என்பதை விட சென்னை 1687 உருவாக்கப்பட்டது. 77வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த பகுதியில் உள்ளது? எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 20. பகுதி 20 அமைந்திருக்கிறது. 78வது கேள்வி. அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது எது? ஏ. மக்களவை, பி. மாநிலங்களவை, சி. நாடாளுமன்றம், டி. சட்டமன்றம். எது அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. மாநிலங்களவை. 79. மத்திய பட்டியல் தவறானது எது? ஏ. கல்வி, பாதுகாப்புத்துறை, சி. வங்கித்துறை, டி. வெளியுறவுத்துறை. கல்வி. ஏன்னா கல்வி என்பது மத்திய பட்டியலிலும் உள்ளது, மாநில பட்டியலிலும் உள்ளது. இது பொது பட்டியலில் அமைந்துள்ளது. கல்வி, பாதுகாப்பு, வங்கித்துறை, வெளியுறவுத்துறைலாம் மத்திய பட்டியலில் உள்ளது. அடுத்து 80வது கேள்வி. உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யார்? யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். 81வது கேள்வி. இந்திய கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார்? கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார்? இந்திய கூட்டாட்சியை யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் என்பவர். கிரான்வில் ஆஸ்டின். 82வது கேள்வி. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இது மாதிரினா 1991 ஜூலை 24 எல்பிஜி பாலிசி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்.
83வது கேள்வி, ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஏ ஜூலை 1, 2017. இந்த நாளில் தான் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. 84வது கேள்வி, சர்தார் பட்டேல் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? எதுனா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். 85வது கேள்வி, தேர்வாணையம் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம் எதுனா லீ ஆணையம் மற்றும் ராயல் ஆணையம், இவை இரண்டும். 86வது கேள்வி, ஷாஜகானின் இயற்பெயர் என்ன? இந்த ஷாஜகானின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ரம். அதுதான் ஷாஜகான் அவர்களுடைய இயற்பெயர். இந்திய கட்டிடக்கலையின் இளவரசன். 87வது கேள்வி, லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எது? இந்த லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை எது என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை. இதுதான் லால் குயிலா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 86வது கேள்வி, யமுனை நதிக்கரையில் புராணகிலா என்ற புதிய நகரை தீர்மானித்தவர் யார்? இந்த புராணகிலா என்ற நகரத்தை தீர்மானித்தவர் யார்? ஷெர்ஷா சூரி. 89வது கேள்வி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னா பழிச்சாட்டுதல். பழி சுமத்தும் முறைகள் மூலமாக அவர்களை பதவியிலிருந்து நீக்கலாம். பழிச்சாட்டுதல். 90வது கேள்வி, எந்த திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி காவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்ய அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது? எந்த விதிப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திருத்த சட்டம்? 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஒருவர் கட்சி தாவினால் அவருடைய பதவியை பறிக்கலாம். சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு. 91வது கேள்வி, மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட மாநிலங்களவை? சி 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது. 92வது கேள்வி, பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும்? எத்தனை நாள்னா 14 நாட்கள் மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும். 93வது கேள்வி, இந்தியாவில் நாடாளுமன்ற முறை, இந்த நாடாளுமன்ற முறை எந்த நாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? எதுனா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை பார்த்தா இந்திய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது. 94வது கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக இந்திய விவசாயிகள் ஒரு எதிர்வினையாகும்? எந்த ஆண்டு அந்த இதுக்காக போராட்டம் நடத்தினாங்க? 1859-60 வடக்கு வங்காளம். 95வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? எந்த இதுனா 1896ஆம் ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலாக பாடப்பட்டது. 96, எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார்? எந்த ஆண்டுனா 1938-39. 39ல் தான் பட்டாபி சீதாராமை தோற்கடித்திருப்பார். காங்கிரஸ்ல இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கியிருப்பார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 97வது கேள்வி, இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் ஜெர்மனியை சார்ந்தவர். பிஸ்மார்க் என்பவர் அவர் ஜெர்மனியை ஒருங்கிணைத்தவர். அதனால இந்தியாவை ஒருங்கிணைத்தவர் வல்லபாய் பட்டேல் என்பதால் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படும். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து 98வது கேள்வி, மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 99வது கேள்வி, அண்டர் கமிஷன் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த அண்டர் கமிஷன் என்பவர் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிப்பதற்காக 1919. 100வது கேள்வி, 1907 ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த பொதுக்கூட்டத்தில் யார் சர் கர்சன் வில்லி என்பவரை துணிகரமாக கொலை செய்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா M.L. டிங்காரா என்பவர் தான் அவரை கொலை செய்தது. 101வது கேள்வி, காதர் கட்சி தலைமையிடம் இருந்த இடம் எது? தலைமையிடம் எங்க இருந்துச்சு காதர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ. இதனுடைய தலைவர் லாலா ஹர்தயால். அடுத்து 102வது கேள்வி,
விஜயநகர பேரரசின் பழமையான சிதைந்த கட்டிடங்கள் காணப்படும் இடம் எது? இதுனா ஹம்பி. 103வது கேள்வி. கபீரின் குரு யார்? கபீர் அவருடைய குரு யாருன்னா ராமானந்தர். அடுத்த 104வது கேள்வி. இந்தியாவில் தங்க நாணயத்தை வெளியிட்ட முதலாவது அரசர்கள் யார்? தங்க நாணயத்தை யார் வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள். வரலாற்று பூர்வமாக பார்க்கும்போது இந்தோ கிரேக்கர்கள். 105வது கேள்வி. கேபினெட் மிஷன் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட போது அரசியல் அமைப்பு சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு 389 உறுப்பினர்கள் இருந்தார்கள். 106வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவற்றில் சமுத்திரகுப்தரின் இசை புலமை வெளியிடப்பட்டுள்ளது? எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாணயங்கள். அந்த நாணயங்கள்ல தான் அவர் வீணை வாசிப்பது போன்று காணப்படுகிறது. 107வது கேள்வி. அடையாள நாணய முறையை இந்தியாவில் வெளியிட்டவர் யார்? இந்த டோக்கன் கரன்சி சிஸ்டத்தை வெளியிட்டவர் யார்னா முகமது பின் துக்ளக். 108வது கேள்வி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகள் கூறிய முழக்கம் என்ன? என்ன முழக்கம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. 109வது கேள்வி. ஹாலன் அக்டேவியன் ஹியூம் அவருடைய பணி என்ன? அவர் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் 1885. அவருடைய பணி என்ன? நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய செயலாளர், இந்திய பிரதிநிதி, ஓய்வு பெற்ற ICS அதிகாரி. அவர் தான் ஹாலன் அக்டேவியன் ஹியூம். அடுத்து 110வது கேள்வி. டெல்லி எந்த ஆண்டு ஆங்கில அரசின் தலைநகரமானது? இது பார்த்தீங்கன்னா 1911. அதுக்கு முன்னாடி கல்கத்தா தான் ஆங்கில அரசின் தலைநகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்டது. நன்றி.